योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। இறைவன்தான் நம்மை உய்விக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு குரு வடிவம் எடுத்து வந்து நம்மை ஆக்கர்ஷித்து ஆட்கொள்கிறார். அந்த குருவானவர் ஒரு கண்ணாடி போல், ஒரு கண்ணாடியின் முன்பு நாம் சென்று நின்று பார்த்தோமானால் நம்முடைய முகம் தெரியும். வேறொருவர் வந்து அந்த கண்ணாடியின் முன் நின்றால் அவருடைய முகம்தான் தெரியும். இது என் வீட்டு கண்ணாடி, என் முகம்தான் அதில் தெரிய வேண்டும், அது எப்படி அவர் போய் நின்றால் அவர் முகம் தெரிகிறது என்று கண்ணாடியை நாம் கோபித்துக் கொள்ளலாமா? கண்ணாடியின் சுபாவமே எது அதன் முன்னே வந்தாலும், எந்த பொருள் அதன் முன்னே வந்தாலும் அந்த பொருளை அப்படியே பிரதிபலிக்கிறது. அதுபோல் குருவானவர் எத்தனையோ பேரிடம் எளிமையாக பழகுகிறார், ஆக்கர்ஷிக்கிறார், அவர்களை இறைவனை நோக்கி தள்ளுகிறார். அதே சமயம் அவர் கண்ணாடி போல் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி அவர் நம்மை பிரதிபலித்து காட்டுகிறார். இதுபோல் பல விஷயங்களில் பார்த்திருப்பீர்கள். பகவானிடம் வந்தவர்கள் சன்னதி தெரு வீட்டிலோ புன்னை மரத்தடியிலோ அல்லது வெவ்வேறு இடங்களில் அவரை கண்டபோதோ அவர் எப்படியெல்லாம் இருந்தார் என்பது நமக்கு தெரியும். இந்த பிரதான் வந்து இவ்வளவு பெரியதாக இருக்கிறது, ஆனால் இதற்கு பொருந்தாதது போல் ஒரு குடிசை. யாருமே உள்ளே நுழைந்தவர்கள் இந்த பிரதான் மந்திரை பார்த்தவுடன் ஒரு நிமிடம் பிரமித்து நின்று விடுகிறார்கள். இவ்வளவு பெரிய ஹாலா, இவ்வளவு பெரிய இடமா, இது எப்படி இங்கு வந்தது? அடுத்த நிமிடம் அந்த குடிசையை பார்க்கிறார்கள். இது என்ன அதிசயம், இவ்வளவு பெரிய பிரதான் மந்திரில் ஒரு குடிசை இருக்கிறது. பல விசித்திர அமைப்புகளை கொண்டது பகவானுடைய இந்த ஆசிரமம். நிறைய பேருக்கு இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்கள் எல்லாம் தெரியாது, தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் பகவான் இங்கு இருந்த பொழுது ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு எங்கெங்கு என்ன நடக்கிறது என்பது நன்றாக தெரிந்து இருந்தது. அதன்படி அவருடைய நடையுடை பாவனையும் அந்த நேரத்தில் இருக்கும். ஆசிரமமே வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியவர் கூட்டத்தை கண்டாலே எழுந்து ஓடிவிடுவாராம். இந்த பிச்சைக்காரனுடைய இந்த வேலையானது மிகவும் பாரம் புரிந்தியது, மிகவும் பாரமானது, ஹெவி ஒர்க், மிகப்பெரிய வேலை இது. அந்த வேலை பளுவில் மக்களை பார்ப்பது, அவர்களோடு பேசுவது, அவர்களுக்கு அருள் செய்வது என்பதெல்லாம் இந்த பெரிய வேலையின் மிகச்சிறிய பகுதி. இந்த பிச்சைக்காரனுடைய வேலை முக்கால்வாசி மறைந்து இருக்கும், யாருக்கும் தெரியாது என்ன வேலை செய்கிறார் என்றெல்லாம் சொல்வார். இதை எதற்கு நான் சொல்கிறேன் என்று பின்னால் சொல்கிறேன். எப்படி ஒரு குருவானவர் நாம் எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே பிரதிபலித்து காட்டுவார். பலர் பல முறை சொல்வார்கள், குரு ஏன் இப்படி செய்கிறார் என்னுடைய வாழ்க்கையில், ஏன் எனக்கு மட்டும் இப்படி செய்கிறார், அந்த பக்தருக்கு அந்த மாதிரி செய்கிறார், எனக்கு மட்டும் ஏன் இப்படி செய்கிறார் என்றெல்லாம் வருகிறது அல்லவா கேள்வி. அப்படி நாம் நினைப்பதும் சகஜம்தான், இயற்கையானதுதான். ஒரு முறை பிரதான் மந்திரில் பகவான் அந்த நாற்காலியில் அமர்ந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது உள்ளே வந்து உட்கார்ந்து
ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்து 2 மணி நேரம் நாமம் சொல்லி பகவானை தரிசிப்பது நின்று விட்டது. வரும் மக்கள் ஒரு கியூ வரிசையில் ஒருவராக உள்ளே வந்து பகவானை தரிசித்து செல்வார்கள். கூட்டம் அதிகம் இல்லாத நாட்களில் சிலர் மட்டும் வந்து செல்வார்கள். இப்படியெல்லாம் இருந்தது. ஒரு முறை ஒரு வெள்ளைக்காரர் பகவானிடம் நன்கு பழகியவர் போலும் அவர் வந்தார். அவருடன் ஒரு வெள்ளைக்கார பெண்மணியும் வந்தார். இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். சுவாமி இங்கு வழக்கம் போல் மிக சீரியஸாக புகைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய பிரபஞ்ச பணி, தந்தையின் பணி என்று சொல்வார் அல்லவா, அது பெரும் அளவில் நடந்து கொண்டிருந்தது. அதனால் யாரையும் அருகே அழைத்து அவர் அன்றைக்கு பேசவில்லை. எல்லோரையும் பகவானுடைய சிலையை சுற்றி வந்து நமஸ்காரம் செய்து அங்கே என்ன வேண்டிக் கொண்டாலும் என் தந்தை அதை பூர்த்தி செய்வார் என்றெல்லாம் சொன்னார். இந்த வெள்ளைக்காரரும் ஒரு பெண்மணியும் வந்து உள்ளே நுழைந்தார்கள். அந்த வெள்ளைக்காரர் 2 கைகளை கூப்பியபடி அங்கேயே நின்று கொண்டிருந்தார். சட்டென்று உள்ளே வரவில்லை. ஆனால் அந்த பெண்மணிக்கு பழக்கமே இல்லை போலும். அவர் வேகமாக வந்தார். வந்து பகவானுடைய சிலையை 2 முறை சுற்றினார். பிறகு மறுபடியும் நின்று கொண்டு சற்று தள்ளி, பகவானிடமிருந்து சற்று தள்ளி நின்று கொண்டு பகவானையே பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த வெள்ளைக்காரரோ அவ்வளவு பவ்யமாக, அவ்வளவு பணிவோடு பக்தியோடு தள்ளியே கிட்டத்தட்ட வாசற்படிக்கு உள்ளே சற்று வந்து பிறகு அங்கே நின்று கொண்டு கையை குப்பி அப்படி பார்த்தார். இந்த பெண்மணி அருகே வந்து இந்த சிலையை சுற்றி வந்த பிறகு கூட அவருக்கு போதவில்லை. உடனே அங்கிருந்து செல்வராஜிடம் சொன்னார், இந்த சுவாமியை நான் பார்க்க வேண்டுமே. உடனே செல்வராஜ், யாரும் இப்பொழுது அருகில் வர முடியாது, சுவாமி ரொம்ப பிஸியாக இருக்கிறார், இந்த சிலையை சுற்றி நமஸ்காரம் செய்து போவதுதான் வழக்கம் என்று ஏதோ சொல்லியிருக்கிறார். உடனே அந்த பெண்மணி தர்க்கம் செய்ய ஆரம்பித்திருக்கிறாள். இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்த பகவான் உடனே கையை வேகமாக, முகத்தை சற்று சுழித்தவாறு கையை வேகமாக வீசி வீசி பகவானிடம் வந்து செல்பவர்களுக்கெல்லாம் இது நன்றாக தெரியும். 2 கைகளையும் வீசினார். அவர் அப்படி செய்வது நம்முடைய மனதிலே ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அதே போல் அந்த பெண்மணி சற்று திடுக்கிட்டு போனார். பகவான் அப்படி செய்வதை பார்த்து உடனே மிகவும் கோபமாக வேகமாக வெளியே சென்று விட்டார். பகவான் செல்வராஜ், அந்த அம்மா என்ன சொன்னாங்க? செல்வராஜ் சொன்னார், சுவாமி உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இத்தனை நேரம் அந்த அம்மா என்னத்தை பார்த்துட்டு இருந்தாங்க செல்வராஜ்? அந்த பெண்மணி வந்ததிலிருந்து பகவானை பார்த்தபடியே தான் வந்தாள். அந்த சிலையை சுற்றி வந்தாள். பிறகு சிலைக்கு சற்று அருகிலேயே நின்று மறுபடியும் பகவானை பார்த்தாள். பிறகு செல்வராஜிடம் தர்க்கம் செய்ய ஆரம்பித்தார். இது அத்தனையும் பார்த்து கொண்டிருந்த பகவானுக்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதும் தெரியும். ஆனால் அவருக்கே உரிய முறையில் அவர் அந்த பதிலை கேட்டார். நாம் பகவானை பார்ப்பது என்பது நம்முடைய ஆட்டிடியூட் என்று சொல்வோம் அல்லவா, அதை சார்ந்து நம்முடைய மனப்பான்மை, அதை வைத்து அவர் அதை அப்படியே பிரதிபலிப்பார். அவர் அப்படி சொன்னவுடன் இங்கே குடிசையில் இருந்து அதை கேட்டுக்கொண்டிருந்த நான் சிரித்து விட்டேன். என்னையும் அறியாமல் சிரிப்பு வந்தது. ஏனென்றால் எத்தனை அழகாக சொன்னார். அவ்வளவு நேரம் நின்று நின்று பார்த்து கொண்டிருந்தவர் அருகில் வர வேண்டும் என்று தர்க்கம் ஆரம்பித்து அவரை பார்க்க வேண்டும், அவர் என்னத்த பார்த்துக்கிட்டு இருந்தார், அதில் எல்லாம் சொல்லிவிட்டார் பகவான். அதே சமயம் அங்கே தள்ளியிருந்த வெள்ளைக்காரரோ இந்த அம்மா கோபமாக வெளியே செல்வதையும் பகவானுடைய
அந்த ரியாக்ஷனையும் பார்த்தார். பிறகு சற்று தயங்கி மறுபடியும் கைகூப்பியபடியே அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார். உடனே பகவான் அந்த அம்மாவிற்காக கையை வீசி வீசி முகத்தை சுழித்தபடி செய்தபோது இருந்த நிலை வேறு. இப்பொழுது பகவான் இரு கைகளையும் தூக்கி அவரை ஆசீர்வதித்தார். இங்கு இருந்தபடியே அவரெனவோ பிரதான மந்திருக்கு உள்ளே ஒரு 5 அடிகள் உள்ளே வந்திருப்பார். அங்கிருந்தபடிதான் கையை கூப்பி பணிவோடு நின்று கொண்டிருந்தார். அவரை இரு கைகளையும் தூக்கி இங்கே நாற்காலியில் இருந்தபடியே பகவான் ஆசீர்வதித்தார். உடனே அவருக்கு சற்று தைரியம் வந்து இன்னும் சில அடிகள் முன் வந்து மறுபடியும் கைகளை கூப்பி தலையை குனிந்து வணங்கினார். மறுபடியும் இரு கைகளையும் தூக்கி பகவான் அவரை ஆசீர்வதித்தார். மறுபடியும் ஒரு 3-4 அடிகள் முன்னே வந்து கைகளை கூப்பி தலையை குனிந்து அவரை வணங்கினார். பகவான் 3வது முறையாகவும் இரு கைகளையும் தூக்கினார், ஆசீர்வதித்தார். பிறகு அந்த வெள்ளைக்காரர் பகவானை நோக்கியபடியே பின்னாலேயே சென்று அந்த பிரதான் மந்திரை விட்டு வெளியே சென்று விட்டார். இந்த 2 பேரையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த 2 பேரும் உள்ளே வந்ததிலிருந்து பகவான் நடையுடைய பாவனை எப்படி இருந்தது என்பதையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர் உள்ளே கூட வரவில்லை, சுவாமியின் கிட்டவும் வரவில்லை. ஆனால் அங்கிருந்தபடியே பெரும் ஆசிகளை பெற்று சென்றார். ஒவ்வொரு முறையும் சலிக்காமல் பகவான் இரு கைகளையும் தூக்கி அவரை அன்புடன் பார்த்து ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த பெண்மணி முரண்டு பிடித்து முன்னேறி வந்து தர்க்கம் செய்து சுவாமியை பார்க்க வேண்டும் என்ற பிடிவாதம் பிடித்தவுடன் பகவான் உடைய ரியாக்ஷனை எப்படி இருந்தது என்று பார்த்தோம். ஆக தெய்வம் என்று பகவான் ஒரு கண்ணாடி போல்தான். அந்த கண்ணாடி தனக்கு முன்னே வந்து நிற்கும் எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருளை அப்படியே பிரதிபலிக்கும். நம்முடைய மனப்பான்மை தான் குருநாதருடைய ரியாக்ஷனாக வெளிவருகிறது. ஆனாலும் குருநாதர் என்ன செய்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதம் தான். அன்றைக்கு அந்த பெண்மணி வெளியே சென்றவுடன் அவருக்கு எப்படியோ ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கும். பிறகு யோசித்து பார்த்தால் தான் செய்தது தவறு என்று புரிந்திருக்கும். அவர் மாறியிருப்பார். இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்த போது எனக்கு பளிச்சென்று விளங்கியது. நாம் நிறைய பேர் பகவானுக்கு கடிதம் எழுதுவார்கள். சுவாமி, நாங்கள் உங்களிடம் வந்திருந்தோம், உங்களிடம் வந்து நாங்கள் இதை வேண்டிக் கொண்டோம், ஆனால் எங்களுக்கு நடக்கவே இல்லை, இப்படி சோதனை செய்கிறீர்களே, எங்களை மட்டும் ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று கேட்பார். அப்பொழுது பகவான் சொல்வார் என்னிடம், இவர்கள் என்னென்னவோ செய்துவிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இதற்கெல்லாம் இந்த பிச்சைக்காரன் காரணம் என்று நினைக்கிறார்கள். இந்த பிச்சைக்காரனை போன்றவர்கள் அருள் மட்டுமே செய்ய முடியும். இவர்களால் சாபமிட முடியாது, யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்துக்கு உழைப்பதற்கென்றே, உலகத்துக்கு நன்மை செய்வதற்கென்றே என்னை போன்ற பிச்சைக்காரர்கள் இங்கு வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்வார். அதேபோல் நாம் இதை எப்படி பகவானுடைய நாமத்தை சொல்கிறோமோ அந்த நாமத்திற்கு தகுந்த பலனை கண்டிப்பாக நம்முடைய பகவான் கொடுப்பார். நாம் அன்போடு அவருடைய நாமத்தை சொன்னோமானால் நமக்கு பல விதங்களில் அவருடைய அன்பு வெளிப்பட்டு ஆசீர்வாதமாக நம்ம மனதை ஆழத்தை தொடும் அளவுக்கு கிடைக்கும். பிரார்த்தனை செய்யும் பொழுதும் நாம் மனதார ஆத்மாத்மாக பிரார்த்தனை செய்தோமானால் ஒரு பிரார்த்தனை கூட வீணாகாது. கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைக்குரிய பலனை நமக்கு பகவான் தருவார். அதனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நாமமாகவும் பிரார்த்தனையாகவும் மற்றவர்களுக்கு செய்யும் சேவை, பகவானுக்காக மற்றவர்களுக்கு செய்யும் சேவையாகவும் மாற்றிக்கொள்வோம். இன்றைய பிரார்த்தனை வழக்கம் போல் இன்னும் அந்த போர் சூழ்நிலை சரியாகவில்லை. மறுபடியும் நாம் வேண்டிக் கொள்வோம். நாமத்தை சொல்லி சொல்லி வேண்டிக் கொள்வோம். பகவான் பெரும் கருணையோடு தாங்கள் குறுக்கிட்டு இந்த போர் சூழ்நிலையை நிறுத்தி சமாதான பேச்சுக்களை வெற்றி பெறச் செய்து உலகத்தில் மறுபடியும் அமைதி நிலவ வேண்டும். இந்த உலகத்தை நீங்கள்
தர்ம வழியில் சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் உங்களால் தான் அழிக்க முடியும். அதே சமயம் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கும் தாங்கள் பெரும் பாதுகாப்பையும் நலத்தையும் கூட்டுவிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு மேன்மை தர வேண்டும். உங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை பக்தியோடு செய்ய வேண்டும். உங்களுடைய கருணையில் நம்பிக்கை கொண்டு செய்ய வேண்டும். உங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த கருவியாக திகழ வேண்டும். சாத்வீக கருவியாக இருக்க வேண்டும். மாயையின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் அந்த பேரானந்த பெருநிலை, சுப்ரீம் பிளெஸிங் என்று சொல்ல வேண்டும். அது ஒன்றுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம். அருள் என்றால் பேரருள். அந்த பேரருள் நமக்கு ஒரு பெருநிலையை தரும். அந்த பெருநிலையில் துக்கம் என்பதே இருக்காது, பயம் என்பதே இருக்காது, கோபம் என்பதே இருக்காது, பொறாமை மனம் எந்த விதத்திலும் அலைகழிக்கப்படாது. ஏனென்றால் மனம் இறந்துவிடும். மனமே இறந்த பிறகு அந்த இடத்தில் எண்ணங்களுக்கு இடமேது. மனம் என்பதே எண்ணங்களின் குவியல். அந்த பேரானந்த பெருநிலை எங்களுக்கு கிட்ட வேண்டும். அப்படி ஒன்று இருக்கிறது என்பதே எங்களில் பலருக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒன்று எங்களுக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? சதா மனம் ஆனந்தத்தில், ஆனந்த பரவசத்திலேயே இருக்கும். அதற்கு நாங்கள் மனதை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். சதா தங்களுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை பக்தியோடும் பயத்தோடும் உச்சரித்து தங்களிடம், சுவாமி இதையெல்லாம் தாண்டிய நிலையை எங்களுக்கு தாருங்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு உங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அப்படி செய்து வந்தால் சில நாட்களில் அல்லது சில மாதங்களில் அல்லது சில வருடங்களில் தங்களுடைய தெய்வீக இருப்பு உயிரோட்டமாய் துடிப்புடன் இருக்கும் தங்களுடைய தெய்வீக இருப்பை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எங்களால் காண முடியும். வாழ்வில் நடக்கும் சுகமோ துக்கமோ எந்த நிகழ்ச்சி ஆயினும் சரி, உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, போர் சூழ்நிலை அல்லது அமைதி, இவை எல்லாவற்றிற்கு பின்னால் தங்களுடைய சங்கல்பம், தங்களுடைய பெருந்திட்டம் இருப்பதையும் எங்களால் கண்டுகொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேல் அவரவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும் கொடிய துன்பங்கள், துயரங்கள் தாங்க முடியாமல் இருக்கும். அதுவும் திடுமென்று அவை ஏற்பட்டால் எத்தனை தான் கடவுளிடம் ஒன்றி இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த துக்கம் நம்மை அடித்து போடும். ஆனாலும் நாமும் நிறைய சொல்லிய மனதிற்கு, பகவானிடம் நம்பிக்கை வைத்து பக்தியோடு இருக்கும் மனதிற்கு சிறிது நேரத்திலேயே புரியும், இது என்னுடைய கர்ம வினை பயன். ஆனாலும் இதை பகவான் ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். நான் பகவானுடைய காலை பிடித்து கதறுகிறேன். நாம் வெறுமை அழுதால் ஒன்றும் நடக்காது. வெறும் அழுகியோடு நின்றுவிடும். அது மனதை இன்னும் பலவீனமாக்கும். ஆனால் பகவானுடைய காலை பிடித்து கொண்டு, என்னுடைய துக்கம் தாங்கவில்லை, இந்த கொடுமையை என்னால் தாங்க முடியவில்லை, தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கதறினோமானால் ஒரு பேரருள் வந்து நம்மை அவரிடம் நெருக்கம் கொள்ளச் செய்யும். ஆக நடப்பது அத்தனையும் நம்முடைய நன்மைக்காக, இறைவனிடம் நெருக்கம் ஏற்படுவதற்காக என்ற ஒரு ஆசீர்வாதமாய் அதை மனதில் ஏற்று பகவானிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் உள்ள துன்பங்களிலிருந்து விடுபட்டு அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். நாங்கள் திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு, இன்பம் துன்பம் மாறி மாறி நம்மை அடித்துக்கொண்டே இருக்கிறது வாழ்க்கை. இந்த சுழல், இந்த கொடிய சுழலிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அகங்காரத்தின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும். சதா தங்களை நினைத்து கொண்டு எங்கள் மனதை தூய்மையாக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மரணமில்லாத பெருவாழ்வு, அதாவது நம் மனம் எப்பொழுதும் அந்த ஆனந்த பரவசத்தில் இருக்கும் பொழுது, அந்த ஆனந்த பரவசம் இருக்கிறதே அதுதான் நம்முடைய இயற்கையான நிலை. அதிலிருந்து நாம் விலகி செல்லும் பொழுது கோபம் ஏற்படும், துக்கம் ஏற்படும், பயம் ஏற்படும். ஆனால் இயற்கை, நம்முடைய இயற்கையான நிலை அந்த ஆனந்தம், பேரானந்த நிலை.
அந்த பேரானந்த நிலைக்கு இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. இதைத்தான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்வோம். இது எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாவை பிரார்த்தித்துக் கொள்கிறோம், பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். ஜெய் அபிராம் சிவகுமார்.